Taste the Daily. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே அடிப்படை வசதி செய்து தரக்கோரி பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொண்டாங்குறிச்சி கிராமத்தில் சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இன்றி வாழ்ந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அமைச்சர் முதல் அதிகாரிகள் வரை பலரிடம் மனு அளித்தும் பலனில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். இனியேனும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு அடிப்படை வசதிகள் செய்து தர முன்வர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் பெரிய ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரில் பொதுமக்கள், சிறுவர்கள் ஆபத்தை உணராமல் குளித்து வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போலிவாக்கம் பகுதியில் உள்ள பெரிய ஏரியில் மழையால் நீர் நிரம்பி உபரி நீர் சீறி பாய்ந்து வருகிறது. இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளிர்த்து மகிழ்ந்து ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். இந்த நிலையில் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு முன்பாக எச்சரிக்கை பலகை வைக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கோரி அவனது பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுவன் கருப்பசாமி மர்மமான முறையில் உயிரிழந்து 6 நாட்களுக்கு மேலாகியும் விடிய அரசின் காவல்துறை இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை. இந்த நிலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாததால் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்களை போலீசார் கட்டாயப்படுத்துவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சிறுவனின் பெற்றோரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கம்மாளம்பூண்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பழத்தோட்டம், இருளர் காலனி பகுதியை சேர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரம் தொடர் மழையால் வெகுவாக பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுக சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் ஏற்பாட்டில் பழத்தோட்டம் பகுதியை சேர்ந்த இருளர் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் இருளர் குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அப்போது இருளர்களின் குறைகளை கேட்டறிந்த அவர், ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு உங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று ஆறுதல் கூறினார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பூ மார்க்கெட்டில் மல்லிகை பூ கிலோ 7,500 ரூபாய் வரை ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த தொடர் மழையின் காரணமாகவும் மல்லிகை பூவின் வரத்து குறைந்ததாலும் மல்லிகை பூ கிலோ 7,500 ரூபாய் வரை ஏலம் போவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மேலும் பிச்சிப்பூ கிலோ 500 ரூபாய்க்கும், சம்பங்கி பூ கிலோ 100 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஜா கிலோ 150 ரூபாய்க்கும் ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை குறுக்குத்துறை படித்துறையில் காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குறுக்குத்துறை படித்துறை பகுதியில் பேரிகார்டு மட்டுமே வைத்துள்ள காவல்துறையினர் எச்சரிக்கை பலகையோ காவலரையோ பணியில் ஈடுபடுத்தவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் குதித்து விளையாடி வரும் நிலையில் காவல்துறையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவையில் பெய்த மழையால் வடகோவை மேம்பால சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாநகரின் பிரதான சாலைகளுக்கு செல்ல முடியாமல் தவிப்புக்குள்ளான வாகன ஓட்டிகள் தேங்கியுள்ள மழைநீரில் கழிவுநீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். எனவே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை திமுக மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மழை வெள்ளத்தில் காரோடு அடித்துச் செல்லப்பட்ட தனியார் காற்றாலை நிறுவன ஊழியரை ஜேசிபி இயந்திரம் மூலம் இளைஞர்கள் மீட்டனர். வெள்ளாளங்கோட்டை அருகே உப்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக காற்றாலை நிறுவன ஊழியர் மனோஜ்குமார் என்பவர் காருடன் அடித்துச் செல்லப்பட்டு அங்குள்ள சீமை கருவேல மரங்களுக்கு இடையே சிக்கிக் கொண்டார். இதை பார்த்து அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் மனோஜ்குமாரை மீட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இனாம் மணியாச்சி ஊராட்சிக்குட்பட்ட இந்திரா நகரில் 3 மற்றும் 4வது தெருவில் சாலை வசதி, மின்விளக்கு வசதி, வாறுகால் வசதி என எவ்வித அடிப்படை வசதிகளையும் ஊராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்கவில்லை என்றும் இதனால் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக கூறி பொதுமக்கள் கோவில்பட்டி பார்க் சாலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசு நிறைவேற்றி தர என்று குற்றம் சாட்டினர்.
தென்காசி மாவட்டம் கடையம் அருகே நியாய விலைக் கடையில் ஆற்று வெள்ளம் புகுந்ததால் 50,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. அப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் தருமபுரம் மடம் பஞ்சாயத்தில் உள்ள நியாய விலைக் கடையில் வெள்ள நீர் புகுந்தது. இதில் 150 மூட்டை அரிசி, 100 கிலோ சர்க்கரை, 50 ஆயில் பெட்டிகள் ஆகியவை தண்ணீரில் நனைந்து சேதமானது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் கும்பகோணம் அருகே சோழன் மாளிகை பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1500 ஏக்கருக்கும் மேலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. சோழன் மாளிகை, பட்டீஸ்வரம், தேனாம்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கருக்கும் மேல் தாளடி மற்றும் சம்பா நெற்பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் இப்பகுதிகளில் பெய்த மழையால் சுமார் 1500 ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை முறையாக அமைக்காததாலேயே மழைநீர் தேங்குவதற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு வடிகால் வாய்க்கால்களை அமைக்காமல் மக்கள் பணத்தை வீணடித்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த மழை பெஞ்சில ஒரு 3 நாள் மழை, சரியான மழை, வடிகால் போறதுக்கு இடம் கிடையாது. எல்லாமே தண்ணி எங்கேயுமே நவுறல, அதே இடத்துல அப்படியே நிற்கிது. 3 நாளாக நிற்கிது. எந்த இதுவும் பயிரும் வெளில தெரியல. ரொம்ப இதில் மன உளைச்சலில் இருக்கேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வளையப்பேட்டை, திருவலஞ்சீலி, பட்டீஸ்வரம், சோழன் மாளிகை, அப்புறம் தாராசம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 6 ஏரியாவில் ஒரு 1000-1500 ஏக்கர் கிட்ட ஃபுல்லாக வந்து முழுகி போயிருக்கு. மதுரையில் தொடர் மழை காரணமாக விமான நிலையம் செல்லும் நெடுஞ்சாலையில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வெள்ளக்கல் கண்மாய் நிறைந்து அதிக அளவு நீர் வெளியேறியதால் விமான நிலையம் செல்லும் நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கியது. இந்த நிலையில் மதுரை மாநகர் மற்றும் புறநகரில் இருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்பகுதியில் உள்ள விவசாய பாசன கால்வாயை திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையாக தூர்வாரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் 48 மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக மாயனூர் காவிரி கதவணைக்கு வரும் தண்ணீர் தற்போது 58,500 கன அடியாக அதிகரித்தது. அணை நிரம்பியதால் தண்ணீர் முழுவதுமாக அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 10 நாட்களாக நீர்வரத்து சரிந்து வந்த நிலையில் வினாடிக்கு 7000 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மீண்டும் மழை தொடங்கி உள்ளதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது.